அப்படின்னா 50 ஆடு வரைக்கும் வளர்ந்த உண்மையான அனுபவம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எங்களோட இது வரைக்கும் நாங்கள் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து அதாவது விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து அவங்க வீட்டில் வந்து ஆடு இருக்குது. அதுக்கு முன்னாடி இருந்து அவங்க அப்பா எல்லாருமே ஆடு வளர்த்துருக்காங்க. வீட்டில் எல்லாருமே வந்து அவங்களாம் வளர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வளர்க்க தொடங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட சின்ன பிள்ளைலேருந்து வச்சுக்கலாம் ஒரு 25 வருஷம், ஒரு 30 வருஷத்துக்கிட்ட வந்து வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு காலத்தில் அவங்ககிட்ட பார்த்திங்கன்னா வெறும் 6 ஆடுகள் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து 80 ஆடு 100 ஆடுக்கிட்ட வச்சுருக்காங்க. இந்த வளர்ச்சி வந்து ஒரே நைட்டில் வந்து நடந்தது கிடையாது. நிறைய தவறுகள் செஞ்சாங்க, நஷ்டங்கள் வந்துச்சு, அனுபவங்கள், அப்புறம் நிறைய அதோட கற்றுக்கொண்ட பாடங்கள் என நிறைய சவால்களை வந்து கடந்த பின்னாடி தான் இந்த நிலைக்கு வந்து வந்திருக்காங்க. இன்றைக்கி நான் பகிர போகிற இந்த விஷயம் வந்து புத்தகத்தில் படித்தது கிடையாது, யூடியூப்லேயும் பார்த்தது கிடையாது, எந்த சோஷியல் மீடியாவிலும் சொல்லலை. அதாவது என் ஹஸ்பண்ட் அனுபவித்த உண்மையான சம்பவத்தை வந்து அவங்கக்கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து ஆடு வளர்ப்பை வந்து தொடக்க நினச்சாலும் ஏற்கனவே வந்து செஞ்சிட்டு இருந்தாலும் இந்த அனுபவங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உதவும். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா ஆரம்பத்தில் செய்த அந்த ஒரு சிறிய தவறு வந்து எப்படி வந்து ஆயிரக்கணக்கான ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு எடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக சொல்ல போகிறோம். சேனலை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு போங்க. ஃபஸ்ட்டு ஆரம்ப முதலீடுன்னு பார்த்தா முதல்ல வந்து பெரிய பண்ணையெல்லாம் ஆரம்பிக்கலை. மொத்தம் பார்த்திங்கன்னா 6 ஆடுகள் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. 6 ஆடுகளில் ஒரு கிடாவும் கூட. அப்போ எல்லாருமே வந்து சொன்னாங்களாம், 10 ஆடு வந்து வாங்கியிருக்கலாம், 20 ஆடு வாங்கினா சீக்கிரம் வந்து நீங்கள் வந்து வளர்ந்துருவீங்க அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்களாம். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவங்ககிட்ட இந்த பணத்தை வந்து வச்சு 6 ஆடுகளோடு தான் தொடங்கினாங்க. இப்போ திரும்பி பார்க்கும்போது அதுதான் சரியான முடிவுன்னு தோணுது. ஆடு வளர்ப்பில் முதல்ல கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஆடுகளை வந்து வாங்கிறது கிடையாது, ஆடுகளை வந்து பராமரிக்கிறது தான் ஃபஸ்ட்டு முதல் தவறு. ஆரம்பத்தில் அவங்க செஞ்ச தவறு என்ன தெரியுமா? ஆடுகளுக்கு தேவையான தண்ணி வந்து கொடுக்காமல் இருக்கிறது. தண்ணி இருக்குது அப்படி சொல்லிட்டு நினைக்கிறது. ஒரு ஆடு தினமும் எவ்வளோ தண்ணி குடிக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதோட விளைவாக சில ஆடுகள் வந்து தீவனத்தை வந்து குறைவாக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிங்க. அதனால் உடல் எடை வந்து கூடவே இல்லை. அப்போ தான் தண்ணியோட அவசியம் வந்து புரிஞ்சிருக்கு. எல்லாருமே ஸ்டார்டிங்லேருந்து தான் வந்தவங்க தான், ஓகேங்களா? அதனால் அவங்களும் தவறுகள் பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் தெத்திக்கிட்டு அனுபவம் பெற்று ஒரு பெரிய பண்ணையாக வைக்கிறாங்க, ஓகேங்களா? தீவனத்தில் கற்ற பாடம் தெரியுமா? ஆரம்பத்தில் அதிக செலவு வந்து மிச்சப்படுத்த வேணும் அப்படி சொல்லிட்டு புல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் வளர்ச்சி வந்து மெதுவாக இருந்துச்சு. பின்னாடி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் அந்த பசுந்தீவனம், உலர் தீவனம், மினரல் மிக்ஸ், உப்பு, சுத்தமான தண்ணி இதெல்லாம் வந்து சரியான அளவில் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. 3 மாதத்தில் நல்ல மாற்றம் வந்து தெரிஞ்சிச்சு. அடுத்து நோய் தாக்கிய நாட்கள். ஒரு முறை மழை காலத்தில் தொடர்ச்சியாக சில ஆடுகளுக்கு வந்து காய்ச்சல் வருது. அப்போ தான் புரிஞ்சிச்சு தடுப்பூசி செலவு வந்து அதிகம் கிடையாது, ஆனால் நோய் வந்த பின்னாடி செய்யும் அந்த செலவு இருக்குது பார்த்திங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதனால் தடுப்பூசி அட்டவணையை ஒருபோதும் தவறாமல் போடணும். வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை போட்டே ஆகணும். அடுத்து குட்டிகள் பிறந்த சந்தோஷம். முதல் குட்டி பிறந்த அந்த நாள் அது வந்து கிடைக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஒரு ஆடு வாங்கி அது குட்டி போட்டு அதை வளர்க்குறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு குழந்தை பிறக்கும்போது நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுறோம், அந்த மாதிரி தான் ஆடுகளும். ஒரு குட்டி, 2 குட்டி, அப்புறம் வந்து ரெட்டை குட்டிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணிக்கை வந்து மெதுவாக உயர வந்து ஆரம்பிக்குது. அதோடு நம்மளுக்கு வந்து என்னென்னா அந்த வேலையோட இதுவும் கூடிக்கிட்டே வரும். எத்தனை ஆடுகள் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேலை செய்யணும். அடுத்து 20 ஆடுகள் ஆன பிறகு வளர்ப்பது சுலபம். ஆனால் 20க்கு மேல் வந்து செஞ்சிருச்சு அப்படின்னா திட்டமிடல் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஒவ்வொரு ஆட்டுக்கும் வந்து நம்ம கண்டிப்பாக பதிவு வச்சுருக்கணும். பிறந்த தேதி வச்சுருக்கோமோ இல்லையா, அந்த டேட்டு இத்தனை மாதம் ஆச்சு, இத்தனை மாதம் நம்ம கரெக்டாக வச்சுருப்போம், அந்த தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. தடுப்பூசி தேதி கண்டிப்பாக தடுப்பூசி எப்போ போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருக்கணும். குட்டி அந்த போட்ட தேதி, உடலில், இது எல்லாம் வந்து
எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? அதனால் எந்த ஆட்டையும் வந்து மறக்கலை, தனித்தனியாக எல்லா ஆட்டையும் கவனிக்கிறாங்க. சந்தையில் பார்த்திங்கன்னா முதல்ல அருகில் இருந்த சந்தைக்கே வந்து கொண்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வியாபாரிகள் அவங்க சொன்ன விலைக்கே வந்து இவங்க கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்போ தான் தெரியுது ஒரு ஆட்டுக்கு வந்து சந்தையில் கிடைக்கும் விலைக்கும் மற்றொரு சந்தையில் கிடைக்கும் விலைக்கும் ஆயிரக்கணக்கில் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு. அதுக்கு பின்னாடி தான் சந்தையில் வந்து முன்கூட்டியே ஆராய்ச்சி செஞ்சு விற்பனை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா வியாபாரிகள் எப்போயுமே நம்மகிட்ட குறைச்சி வாங்குவாங்க, அடுத்தட்டு விற்கும் போது கூட 1000 2000 கூட தான் விற்பாங்க. அதெல்லாம் நமக்கு வளர்க்கும் போது தெரியாது. சரி அவங்க விற்கிறாங்க நம்ம வாங்குகிறோம் அவ்வளோதான் அப்படின்னு நினப்போம். அடுத்து 30 to 50 ஆடுகள் வர. இப்போ 30 ஆடுகளை கடந்த பிறகு வந்து வேலை வந்து இன்னும் அதிகமாகுது, ஆனால் வருமானமும் அதிகரிக்குது. இது வந்து இப்போ எங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா ஒரு ஆள் வந்து தொழு ஃபுல்லாக இது பண்ணுவாங்க, ஆடை ஃபுல்லாக ஒரு ஆள் பார்த்துவாங்க, 2 பேரும் சேர்ந்து பார்த்துவாங்க. ஏன்னா அங்கே அப்பா அம்மா எல்லோரும் இருக்காங்கள, அதனால் அவங்க சேர்த்து பண்ணுவாங்க. நீங்கள் பண்ணுவீங்களான்னு கேட்டால் நானும் சில நேரம் பண்ணுவேன். ஓகேங்களா? அப்போ வந்து நான் இப்போ தானே வந்தேன், ஆனால் அவங்க வந்து இருந்தே இருக்காங்களே, அதனால் அவங்களுக்கு வந்து என்னை விட ஆடை பற்றி நல்லா தெரியும். அப்போ ஆடு அந்த அரிசி வைக்கும் போதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. தண்ணி வசதி, தீவன சேமிப்பு, மருத்துவ பராமரிப்பு, இதெல்லாம் வந்து திட்டமிட்டு செஞ்சு ஒரு இது. இப்போ முக்கியமான அனுபவங்கள் வந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் கூட சொல்லலாது. ஃபஸ்ட்டு சிறிய அளவில் தொடங்குங்க, நல்ல இன ஆடுகளை மட்டும் வாங்குங்க, தடுப்பூசியை வந்து தவறாமல் போடுங்க, சுத்தமான தண்ணி ரொம்ப ரொம்ப அவசியம். அது வெயில் காலத்தில் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அவசியம். குளிர் காலத்தில் குடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்காமல் இருக்கக்கூடாது, குடிக்க வைக்கணும். அது நம்ம கையில் தான் இருக்குது. பதிவு புத்தகம் வச்சுருக்கணும், நல்ல தீவனம் வந்து கொடுக்கணும், நோய் அறிகுறிகளை வந்து உடனே கவனிக்கணும். அவசரமாக வந்து விற்கக்கூடாது, ஏன்னா அவசரமாக விற்றோம்னா விலை கம்மியாக தான் போகும். சந்தையை தெரிஞ்சு விற்பனை செய்யணும், பொறுமையை இழக்கக்கூடாது. ஆடு வளர்ப்பில் பொறுமை இழக்கக்கூடாது. எந்த தொழில் செஞ்சாலுமே பொறுமைங்கிறது ஒன்று இருந்தால் நம்ம கண்டிப்பாக வெற்றிங்கிறது பக்கத்தில் தான் இருக்கும். இப்போ வருமானம் பற்றிய உண்மை பார்க்கலாமா? பலர் வந்து என்ன கேட்பாங்கன்னா, ஆடு வளர்ப்பில் மாதம் 1 லட்சம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும், ஆனால் ஒரே மாதத்தில் கிடையாது. சரியான திட்டம், நல்ல பராமரிப்பு, சிறந்த இனப்பெருக்கம், சந்தை அறிவு, இதெல்லாம் இருந்தால் தான் நிலையான லாபம் வந்து கிடைக்கும். 1 லட்சம் சம்பாதிக்கணும்னா கண்டிப்பாக வந்து 100 ஆடுகளாவது இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து 1 லட்சங்கிறது சாத்தியம். உடனே வந்து 10 ஆடை வச்சு 1 லட்சம் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது ஒரு மாதத்தில். ஓகேங்களா? இப்போ நாங்கள் வந்து செய்த மிகப்பெரிய மாற்றம் என்னென்னா, பணத்தை விட வந்து அறிவில் தான் முதலில் வந்து செய்யணும். அனுபவமுள்ள விவசாயிகளை வந்து அவங்ககிட்ட கேட்டு இதுக்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படி சொல்லிட்டு கேட்கணும். மருத்துவரோட ஆலோசனை வந்து பெறணும். ஒவ்வொரு தவறுலேருந்தும் நம்ம வந்து நிறையா கற்றுக்கிட்டே வரணும். ஓகேங்களா? அதுதான் இப்போ எங்கள் 6 ஆடுலேருந்து ஆரம்பித்தது இப்போ ஒரு பெரிய ஒரு பண்ணையாக வந்து வளர்ந்து நிற்கிது. ஓகேங்களா? ஆனாலுமே இன்னமுமே நாங்கள் வந்து கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? கடலை வந்து எப்படி வந்து இது பண்ண முடியாதோ, கடல் ஆழத்தை வந்து இது பண்ண முடியாதோ, அதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கற்றுக்கிட்டே இருக்கோம். ஓகேங்களா? ஆடு வளர்ப்பு என்பது ஒரு தொழில் கிடையாது. அதோட பொறுமை, ஒழுக்கம், தினசரி கவனம், அனுபவம், இதெல்லாமே தேவைப்படும் ஒரு வாழ்க்கை முறைன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம்.